ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாடல் வந்து ரெட்மி 6A. ஓகேயா, இது கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னா ரீஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட்டு. நம்ம ஃப்ளாஷ் அடித்து பார்த்தோம், செட் ரெடி ஆகலை. ஸோ இதில் வந்து மெமரி ஐசியில் ஃபால்ட்டு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம யூஎஃப்ஐயில் போட்டு என்ன பண்ணுவோம், இதோட எம்எம்சியோட ஹெல்த் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கூட அதை போட்டிருந்தேன். ஸோ நம்ம யூஎஃப்ஐ இல்லாமல் நார்மலாக யூஎஸ்பி, அதாவது நார்மல் நம்ம டூல் இருக்கு இல்லையா, யூஎஸ்பிலே நம்ம சாஃப்ட்வேர் போகிறதுலேயே வந்து செக் பண்ணலாமா, இதோட மெமரியை செக் பண்ணலாமா, ஹெல்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் செக் பண்ண முடியும். இது வந்து இந்த எம்டிகே சாஃப்ட்வேரை பொறுத்தளவு, எம்டிகே சிப் செட்டை பொறுத்தளவு நம்ம அன்லாக் டூல்லே வந்து இதோட ஹெல்த்தை வந்து நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ அன்லாக் டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக இதில் மீடியாடெக் டேப் இருக்கு இல்லையா, அதில் வாங்க. அதில் வந்து ஹெல்த் செக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன இருக்கு இல்லையா, இதான் அந்த ஆப்ஷன். ஹெல்த் செக்கில் இருக்கும். ஹெல்த் செக் கொடுத்துட்டு நம்ம நார்மலாக பீரோ மோடில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வால்யூம் ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் அமைக்கிட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். அதில் ஹெல்த் சம்மந்தமாக ரிப்போர்ட் எதுவும் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே, அதில் என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படிம்பாங்க, இஎம்எம்சி ப்ரீ இஓஎல் இஸ் அர்ஜென்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இஓஎல் இஸ் அர்ஜென்ட் அப்படிங்கிறது என்னது, எம்எம்சியோட ஹெல்த்து எக்ஸ்டெண்ட், அதாவது லைஃப் டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத காட்டுது. என்ன பாருங்கள், இது வந்து டிஃப்ரெண்ட் லைஃப் டைம் காட்டுது. 20 to 30% காட்டுது. எஸ்எல்சி எம்எல்சி வந்து 0 to 10% காட்டுது. இப்படி டிஃப்ரெண்ட் லைஃப் டைம் இருந்தாலே வந்து என்ன ஆகும், செட் வந்து ரெடி ஆன் ஆகாது. ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் லைன் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கு பாருங்கள், 90% ஆஃப் த ரிசர்வ் பிளாக்ஸ் ஆர் கன்சியூம்டு. ஓகே, ஸோ அதாவது இப்போ இதோட எம்எம்சியை வந்து நம்ம ஹெல்த் ரெடி பண்ணால் மட்டும்தான் இது வந்து இந்த செட்டை ஆன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்போது இந்த யூஎஃப்ஐ பாக்ஸ் மூலமாக நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அன்லாக் டூல்லேயே அப்டேட் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு சின்ன தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இப்போ மேக் பண்ணேன். ஓகே, ஸோ நம்ம எம்டிகே சிப் செட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அன்லாக் டூல்லேயே வந்து லைஃப் டைமை வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதுலேருந்து நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் வரலாம், செட்டை இது என்ன பண்ணலாம், கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து டீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை தான் சொல்லலாம்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.